இந்திரா காந்தி போல ஜெயலலிதா போல 100 ஆண் தலைமை, அது 100 ஆண்களின் தலைமை. சும்மா பெண் வலிமையற்றவள், அவளுக்கு ஷீ இஸ் நாட் ஈக்குவல் டு மீன்னா பொய். அது அவள் 100 men ஆர் நாட் ஈக்குவல் டு இந்திரா காந்தி ஆர் ஜெயலலிதா. அவ்வளவு வலிமையானவள். நான் அந்த அம்மாவோடு பழகியிருக்கிறேன், செயல்பட்டிருக்கிறேன். எம்எல்ஏ அவருடைய காலத்தில் இருந்திருக்கிறேன். பிறகு ஒரு நாள் அவருடைய பதவியை தூக்கி வீசி விட்டு வெளியே வந்திருக்கிறேன். எல்லாமே செய்து பார்த்துருக்கிறேன். அது வேறு. அதிமுகவில் அவர்கள் விட்டு விட்டு போன இடத்தை ஓரளவுக்கு நிரப்பக்கூடிய வல்லமையான தலைமை காலம் மெய்ப்பித்தது எடப்பாடி தான் என்று. ஓபிஎஸ் கையில் இந்த கட்சி சிக்கியிருந்தால் அவர் எப்படி ஒரு தெளிவில்லாமல் திமுகவில் சேர்ந்தாரோ அது மாதிரி இந்த கட்சியையும் கொண்டு போய் சேர்த்திருப்பார். 2 திராவிடம் தான் என்று சொல்லியிருப்பார். அதற்கு ஒரு சமாதானம் சொல்லியிருப்பார். 2 திராவிடம் தான் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அவரிடம் போகாமல் இன்னும் பல பேர் முயற்சி செய்தார்கள். அந்த கட்சியில் சசிகலா முயன்றார், எல்லாரும் முயன்றார்கள். உட்கட்சி போராட்டத்திலேயே நைந்தார் எடப்பாடி. அதையெல்லாம் தாண்டி தூக்கி நிறுத்தினார். சென்ற முறை 70 இடங்களுக்கு வந்தது, இந்த இடம் 47 இடங்களுக்கு வந்தது. 1,01,30,00,000 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். இருக்கட்டும், உட்கட்சி போராட்டங்களை ஜெயலலிதா ஜானகியோடு மோதிய போராட்டத்தில் ஒரு தரம் ஆட்சிக்கு வர முடியவில்லை. பிறகு ஆட்சிக்கு வந்தார், அது வேறு. இழந்தார், வந்தார். ஒரு தரம் 4 பேர் தான் வெற்றி பெற்றார்கள். அம்மாவே தோற்கடிக்கப்பட்டார்கள், ஜெயலலிதாவே. அப்புறம் மறுபடியும் வந்தார்கள். ஒரு கட்சி தோல்வி அடைவது குற்றமா? மக்கள் ஏதோ ஒரு காரணம் பற்றி உங்களை தள்ளி வைத்திருக்கிறார்கள். மீண்டும் அந்த தவறான காரணத்தை களைந்து மறுபடியும் அந்த கட்சி ஊக்கம் பெற்று எழுந்திருப்பது நியாயமா? அரசியலில் உடனே அவர்கள் தோற்று விட்டார்கள். அந்த தேர்தலில் தோற்றுவிட்டார்கள். இந்த தேர்தலில் தோற்றான 10 தேர்தலில் தோற்றால் 11ஆவது தேர்தலில் ஒருவன் எழுந்திருக்க முடியும்.